ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு கடையிலேருந்து மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை நல்லா நம்ம கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து போட்டுக்கலாம். அரிசி கழுவின தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் கவுச்சி வராது. பார்த்திங்கன்னா கறியை நல்லாவே அலசியாச்சு. நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு நாங்கள் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கறியை வேக வைக்க குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கறியை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கறி நல்லா மசாலாவோட கறி வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை மூடி வச்சு 4 விசில் வரத்துக்கு அப்புறம் தான் பார்க்கலாம். 4 விசில் வரதுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம போய் காய்கறி வெட்டிட்டு வந்துடலாம். கறி குழம்புல என்ன காய்கறி வேணால் போடலாம். நாங்கள் என்ன போட போகிறோம்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை தான் போட போகிறோம். இப்போ வந்து 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன். இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருந்ததெல்லாம் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். முதலே கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கரைசலுக்காக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. நீங்கள் சிக்கன் சாப்பிட்றத விட ஆட்டுக்கறி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா சத்து கிடைக்கும். சிக்கன்னால இப்போ பறவை காய்ச்சல்லாம் பரவிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்டுக்கறி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப் வச்சு குடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புல ஊற்றிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காய் எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். வாங்க சாப்பிட்லாம்.